ஹலோ மக்களே, வெல்கம் டு சமையல் திலகம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி சுவரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவரொட்டினாலே சில பேர் தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் அதை நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இன்னைக்கு இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சுவரொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் ஒரு கொதித்த உடனே அந்த சுவரொட்டியில் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிட்டு சுவரொட்டியை நீங்கள் துண்டு துண்டாக நறுக்கி அதில் தோல் இருந்ததுன்னா தோலையும் நீக்கிடுங்க. நான் வாங்கின இடத்துல இன்னைக்கு தோலெல்லாம் நீக்கிட்டு கொடுத்ததுனால நான் டைரெக்டாக அப்படியே பண்ணுறேன். என்கிட்ட இருந்த சுவரொட்டி ரொம்பவே இலசுன்றதுனால நான் இதை துண்டு துண்டாக நான் நறுக்கலை. உங்ககிட்ட இருக்க சுவரொட்டி கொஞ்சம் கனமானதாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை துண்டு துண்டாக நறுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சுவரொட்டியை போட்டுக்கிறேன். அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் சுவரொட்டிக்கு இன்னும் நிறைய ருசி கொடுக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். முதலியே சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச சுவரொட்டி ரொம்ப எலசுன்றதுனால என்னால் கரண்டியிலேயே வந்துட்டு அதை பொடியாக்க முடிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது மேலே நல்லா தூவிட்டு ஒரு பெரட்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சுவரொட்டி ரெடி. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது ரத்த அணுக்கள் ரொம்பவே கம்மியாக இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை இது தாராளமாகவே செஞ்சு சாப்பிடலாம். இது பிரெக்னென்ட் லேடிஸ், முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்துருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.